ஏன் மக்களே, இது திருப்புலியூர்னு சொல்லிட்டு கேரளாவில் செங்கனூர் இருக்குது பாருங்கள். செங்கனூர்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். இது திவ்ய தேசங்களில் ஒரு முக்கியமான ஒரு கஷேத்திரம். நம்மாழ்வார் பண்ணாரான்னு தெரியல. மகாவிஷ்ணு கஷேத்திரம் இது பேர். திருப்புலியூர் மகாவிஷ்ணு கஷேத்திரம். உள்ள கேமரா அலோடா என்னன்னு தெரியல. கோயில் திருப்புலியூர் மகாவிஷ்ணு டெம்பிள் தான் போட்டிருக்காங்க. யார் மங்களாசனம் பாடினதுன்னு எனக்கு தெரியல. இது இந்த ரோடு சங்கப்பூர் கொள்ளுக்கடவு மாவேலிக்கரான்கிற ஊருக்கு தான் போகுது இந்த பாதை. அது என் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ 15 படி வர மாதிரி தான் இருக்குது. இங்கே யார் மங்களாசனம் பாடினாருன்னு தெரிஞ்சதுன்னா, யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் சேம் ஒன்று போல தான் இருக்குது. கஷேத்திரங்கள் எல்லாமே ஒரே டிசைன் தான், எல்லாம் ஒன்று போல தான் இருக்குது. இது மாலை இதெல்லாம் விற்கிறாங்க. இது என்ட்ரன்ஸ். எங்கேயுமே கோயிலில் உள்ள அலௌடு கிடையாது. சுற்றி வேணால் எடுத்துக்கலாம். கரெக்டாக செங்கனூர்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இதில் யார் மங்களாசனம் பாடினது அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். இங்கே அந்த விளக்கு இல்லை. ஆயிரக்கணக்கான விளக்கு இருக்கு இல்லையா, அது இங்கே இல்லை. சாயங்காலம் பூஜைக்கு ரெடி ஆகிட்டுருக்கா. கஷேத்திரத்தோட என்ட்ரன்ஸ் தான். பெரிய இது வச்சுருக்காங்க. பூஜைக்கு தயாராகிட்டுருக்காங்க. எல்லா கஷேத்திரமும் ஒன்று போல தான் இருக்குது. மகாவிஷ்ணு கஷேத்திரமாகட்டும், பெருமாள் கஷேத்திரமாகட்டும், ஒரே டைப்பில் தான் கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் மலை மன்னர்கள் எல்லாம் இங்கே போல் கட்டியிருக்கிறாங்க. சுற்றி வரணும். உள்ளுக்குள்ள எல்லாத்துக்குமே ஐயப்பனுக்கு தனியாக ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. தாயார் இங்கே இருக்கிறதா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயப்பன் கஷேத்திரம். இது கணபதியா? ஆமாம், கணபதிக்கு அவருக்கு தனியாக கஷேத்திரம் ஒன்று வச்சுருக்காங்க. இல்லை, நாகதேவதை அப்படின்னு. இது பின்வாசல் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்தது முன் வாசல், இது பின்வாசல். எல்லாமே 5 to 7 தாங்க. காலையில் 4 to 11 மணி வரைக்கும் காலையில் தான் பிரகாசமான டைம் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப நல்ல டைம். இது இன்னொரு வாசல் பார்த்துக்கோங்க. மாவேலிக்கரா போகிற பாதை. எல்லா கோயிலுமே ஏக்கர் கணக்கில் தான் கட்டியிருக்கிறாங்க. இது ட்ரிவாங்கூர் நினைங்க. இதுதான் நம்ம கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் தான் எல்லா கோயிலுமே மேக்ஸிமம். இங்கே இருக்கக்கூடிய 13 கஷேத்திரமும் கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் தான். கேரளாவில் எத்தனை இருக்குன்னு தெரியல எனக்கு. கேரளாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மட்டும் பார்டரில் இருக்குது. இது செங்கனூரில் மட்டும் ஒரு 5 இருக்குங்க. புலியூர், இது புலியூரில் மகாவிஷ்ணு கஷேத்திரம். அங்கே திருவிழாவில் 2 மட்டும்தான் இருக்குது. இது இப்போ இதை முடிச்சுட்டு தான் நான் அடுத்து பார்க்கணும். அடுத்து என்னது, செங்கனூரை சுற்றி 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அப்படி தான் இருக்குது. காலையில் 4 மணிக்கெலாம் ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த கஷேத்திரம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நல்ல போய் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இது மகாதேவன், ஸ்ரீ மகாதேவன். இதுதான் கோயில். மக்கள் வந்தீங்கன்னா வந்துருங்க. மகாவிஷ்ணு கஷேத்திரம், புலியூர். அப்படின்னு இதோட நிப்பாட்டிக்கிறேன். சாயங்காலம் பூஜை ஆரம்பிக்குது. உள்ள அலோடு கிடையாது. கொடிமரத்தோடு நிப்பாட்டிடுறேன். இதுக்கு மேலே உள்ள அலோடு கிடையாது.
ஏன் மக்களே, இது திருக்கோடித்தனம் க்ஷேத்திரம். இது மகாவிஷ்ணுவோட க்ஷேத்திரம். இது திருவள்ளாலேருந்து வரக்கூடிய ரோடு. இந்த கோயிலோட சுத்து பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து மெயின் என்ட்ரன்ஸ். நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்க மக்களே. இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பாருங்கள். இங்கே கொடிமரம்லாம் இல்லை, எல்லாமே விளக்கு தான் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி விளக்குலாம் போட்டுருக்காங்க. அவ்வளோ மெயின்டெனன்ஸ்லாம் அவ்வளோவெல்லாம் ஒன்றும் இல்லை. பக்காலெல்லாம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டால் கவரப்பட்ட ஒரு கோயில் தான் இது மக்களே. இது திருக்கோடித்தனம் மகாவிஷ்ணு டெம்பிள். அண்ட் அது இதுதான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டால் இது மெயின்டெனன்ஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு கோயில் தான் இது. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்துக்கிடுங்க.